ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து ரெகுலராக நம்ம அக்கௌண்டிங் சீரிஸ் போட்டுட்ருக்கோம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2ல் வீடியோ சீரிஸ் 5 இதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2ல் நாம் பார்த்துட்ருக்கிற சாப்டர் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுவும் ரிலேட்டட் வித் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இன் பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனோட பார்க்கலாம். ஓகேவா? அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஒரு ரிவைஸ்டு ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பேங்கிங் கம்பெனி இந்த ஃபார்மேட்டில் தான் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட் நமக்கு தெரியும் இல்லையா? டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். டெபிட் கிரெடிட் பிரித்து நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? இவங்க ஒரு ரிவைஸ்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஷெட்யூல் ஃபார்ம் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தேர்ட் ஷெட்யூல் படி ஃபார்ம் பி அப்படிங்கிறதுல தான் நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேங்க்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் ஷெட்யூல் 13 to 16. அது என்ன சார் ஷெட்யூல் அப்படின்னா? ஜஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் அப்படிம்பாங்க. ஸோ 13லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய 13, 14, 15, 16 6 ஷெட்யூல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் 4 ஷெட்யூலுமே பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16. ஸோ இந்த 4 ஷெட்யூலுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு வரும். ஓகே, அதுபடி தான் வரணும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொன்னேன். ஜஸ்ட் இது ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி. ஒரு சம் போடுறப்போ ஒரு கேல்குலேஷன் போட்டால் ஒர்க்கிங்ஸ்னு கொடுத்து அக்கௌண்ட்ஸில் போடும் இல்லையா? அது மாதிரி. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ஃபார்மேட் செப்பரேட்டு. அந்த ஃபார்மேட்டில் அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 4 ஷெட்யூலும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஷெட்யூல் 13 என்ன, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஷெட்யூல் 14 என்ன, அதில் உள்ள வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 4 ஷெட்யூலும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ஆஸ் பர் தேர்ட் ஷெட்யூல் ஃபார்ம் பி, அந்த தேர்ட் ஷெட்யூலுங்கிறது வேறு, இந்த ஷெட்யூல் நம்பர்ஸ் வேறு. அப்போ அதுபடி தான் நம்ம அந்த ஃபார்மேட் படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஃபார்மேட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம டெபிட் கிரெடிட்னு ரெண்டாக பிரித்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபார்மேட் நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சம் எடுத்துக்கலாம். ஸோ மேலே நான் க்ளீனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபார்ம் பி தேர்ட் ஷெட்யூல், ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம சம் போடுறப்ப என்ன பண்ணோம்? மேலே ஹெட்டிங் அதே மாதிரி ஃபார்ம் பி தேர்ட் ஷெட்யூல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் டேஷ் பேங்க், எந்த பேங்க்கோ அது ஃபார் த இயர் எண்டட் அந்த இயர் பீரியட், அதான் மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபார்மேட் இப்போ நம்ம ஃபார்மேட்டை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஷெட்யூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபார்மேட் படி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஒரு பேங்க்கினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். ஓகேவா? இதை மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 காலம் எடுத்துக்கிறீங்க, பிரிச்சுக்கிறீங்க. ஒன்று பர்டிகுலர்ஸ், 2 ஷெட்யூல் நம்பர், 3வது கரண்ட் இயர், 4வது ப்ரீவியஸ் இயர். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் அவன் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே, பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? கரண்ட் இயருங்கிறது இப்போ இந்த வருஷம் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டு, ப்ரீவியஸ் இயருங்கிறது அந்த பேங்க்கினுடைய போன வருஷனுடைய டீட்டெயில்ஸு. ஓகேவா? அதெல்லாம் வரும். நம்ம இங்கே சம்மு ப்ரிப்பேர் பண்ணுறதில் ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஓகே, பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர், கரண்ட் இயர் மட்டும் நம்ம போட்டால் போதும். ப்ரீவியஸ் இயர் தேவையில்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ளீனாக ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1 இன்கம். பேங்க்குக்கு எந்தெந்த வகையிலலாம் இன்கம் வருதோ அதை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வட்டி, பெற்ற வட்டிகள், நம்ம சம்பாதிச்ச பேங்க்குக்கு வந்த வட்டிகள். அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ வட்டி வருமானம் பேங்க்குக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பேங்க்குக்கு எந்த வகையில் வட்டி வரும்? லோன் கொடுத்துருப்பான். பேங்க் லோன் கொடுத்துருந்தானா கஸ்டமர்ஸ் லோன் வாங்கினவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இன்கம். அந்த இன்கம் இன்ட்ரெஸ்ட் ஏர்னுங்கிற தலைப்பில் வரும். அது ஷெட்யூல் 13. ஆர்டர் மாறாது. 13, 14, 15, 16. ஓகேவா சார்? என்ன சார் 13லேருந்து தான் வருது, 1, 2 வரலையே அப்படின்னா அது வரும், பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் அப்படிங்கிறது ஷெட்யூல் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்குண்டான என்ன அமௌண்ட்டோ அதை கரண்ட் இயர் அப்படிங்கிறதுல எழுதிக்கணும். ப்ரீவியஸ் இயர் காலத்தையும் மறந்துருக்கு, இப்போதைக்கு வேண்டியதில்லை. ஆக்சுவலான ஃபார்மேட் இதுதான். ஆனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் தான் நமக்கு வரும். இப்போ அந்த 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்னுங்கிறது சம்பளம் என்னென்னா ஒரு 4-5 ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, 2-3 ஐட்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் இங்கே போட்டால் போதும். அதுக்காக தான் அந்த ஒர்க்கிங்ஸ் ஷெட்யூல் 13 அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஒர்க்கிங்ஸை போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதர் இன்கம். ஸோ பேங்க்கில் பார்த்துங்க, இன்கம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் இன்கம் தான். அந்த இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 2 குரூப்பாக தான் பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, ஷெட்யூல் 13. நெக்ஸ்ட் அதர் இன்கம், ஷெட்யூல் 14. ஸோ 2 குரூப்பாக தான் பிரிக்கிறோம்.
இப்போ வந்து குரூப் பிரிச்சுட்டு அந்த கரண்ட் இயர் டோட்டல் அமௌண்ட் கரண்ட் இயர் 2 இருக்கு இல்லையா 13-14 வரை டோட்டல் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து ரோமன் லெட்டர் 2 அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பேங்க்கினுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பொதுவாக ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கழிச்சிங்கன்னா அதான் ப்ராஃபிட். எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு கழிச்சிட்டோம்னா ப்ராஃபிட். இதுதான் சிம்பிள் அக்கௌண்ட்ஸ் இல்லையா? இப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 15-14 2 ஷெட்யூலாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 15 என்னென்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், செலவு பண்ணது, வட்டி கொடுத்தது. வட்டி பேங்க் யாருக்கு வட்டி கொடுத்துருப்பான்? யாரெல்லாம் டெபாசிட் போட்டிருக்காங்களோ, கரண்ட் சேவிங் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அல்லது ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்காங்கன்னா அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பேங்க் வட்டி கொடுப்பான் இல்லையா? அதுதான் செலவு. மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட், அது பேங்க்குக்கு வருமானம், கடன் கொடுத்த வகையில் பேங்க்குக்கு வரக்கூடிய வட்டி. இது வந்து டெபாசிட் வந்து கஸ்டமர்ஸ் பேங்க்கில் வச்சுருக்காங்க, அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய வட்டி. அது வந்து பேங்க்கில் வந்து நமக்கு பேங்க்குக்கு அது எக்ஸ்பென்ஸ். ஏன்னா முதலே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். ஸோ பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் போடுறப்ப எல்லாமே நம்ம பேங்க் சைட்லேருந்து தான் பார்க்கணும். சரியா? பேங்க்குக்கு வருமானமா, பேங்க்குக்கு செலவா, அதை தான் பார்க்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் 15 அதனுடைய அமௌண்ட் வரும். இந்த ஷெட்யூல் 15னா அதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஷெட்யூல் 14 அதே மாதிரி அதர் இன்கம்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ண்டை மட்டும் தனியாக எடுத்துறோம். மீறி எல்லா இன்கமே அதர் இன்கம் கேட்டகரியில் கொண்டு வரோம். அப்போ வேறெல்லாம் என்னென்ன இன்கம்ங்கிறது தனியாக அந்த ஒர்க்கிங் போட்டு ஷெட்யூல்ஸ் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 16 பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் 16. அதில் வந்து என்னென்னலாம் வரும்னா வேறு அதர் எக்ஸ்பென்சஸ், எப்படி அதர் இன்கம் சொன்னமோ அதே மாதிரி பேங்க் ரன் பண்ணுறதுக்காக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதில் வந்துடும். சேலரி இது எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் கிடையாது, ஆனால் இதில் வரும் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் அப்படிங்கிறது ஹெட்டிங் வரும். அந்த அமௌண்ட்டுக்கும் தனியாக நாம் ஒரு ஒர்க்கிங்ஸை போடணும், ஆனால் ஷெட்யூல் நம்பர் கிடையாது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் என்ன? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் இன்கமில் 2 ஐட்டம், ஷெட்யூல் 13, 14. இதை மறந்துடாதீங்க, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்லி தான் ஆகணும், அந்த அளவுக்கு தரவாக இருக்கணும். ரோமன் லெட்டர் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டிங்கு, அதில் 3 ஐட்டம் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு 2க்கு மட்டும் தான் ஷெட்யூல். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் வந்து ஷெட்யூல் 15, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் 16, ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் வந்து ஷெட்யூல் நம்பர் கிடையாது. அந்த அமௌண்ட்டு போட்டு டோட்டல் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? இன்கம் டோட்டல் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் இருக்குது. ஓகேவா? இது வந்து அடுத்தது வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். எனக்கு ஸ்லைடு இடம் இல்லாதனால அடுத்த ஸ்லைடாக போடுறேன். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்கம், 2 எக்ஸ்பெண்டிச்சர், 3 வந்து ப்ராஃபிட் அல்லது லாஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ நெட் ப்ராஃபிட்டோ லாஸான்னு பார்க்கணும். இப்போ நெட் ப்ராஃபிட்டோ லாஸான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ டோட்டல் இன்கம் நாம் எவ்வளோ வந்திருக்கோ அதுலேருந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 3 டோட்டல் பண்ணியிருக்கு இல்லையா, அதெல்லாம் லெஸ் பண்ணிங்கன்னா 2க்கு டிஃப்ரென்ஸ். இன்கம்க்கும் பாருங்கள், இந்த இன்கம் டோட்டலுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டில் எழுதிக்கிறோம். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஷெட்யூல் நம்பர் கிடையாது. நான் தான் சொல்லியா 13 to 16 வரைக்கும் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ராட் ஃபார்வர்டு அப்படின்னா லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் போனஸ். இப்போ 2018க்கு நம்ம இப்போ சம்மு போட போகிறோம் அப்படின்னா 2017க்கு உண்டான ப்ராஃபிட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தா பழைய ப்ராஃபிட் வந்து மீதி ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லியிருந்தால் அதை வந்து இதோட கொடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட்டை காமிச்சிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அதை டேஷ் பண்ணணும். இப்போ டோட்டல் எடுத்துக்கிறோம். இப்போ 4வது ரோமன் லெட்டர் தான் அப்ராப்ரியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பகிர்ந்தளித்தல் அப்படின்னு அர்த்தம். பகிர்ந்தளித்தல். அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட் ஐட்டம் பாருங்கள், இதுக்கும் ஷெட்யூல் நம்பர்லாம் வராது, ஆனால் 4 ஐட்டம் வரும். ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், இது ஒரு மேண்டேட்ரி. நான் ஃபஸ்ட்டு இதுலேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நெட் ப்ராஃபிட், கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட் எவ்வளவோ அதில் 25% வந்து டெஃபினட்டாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ தேர்ட் ரோமன் லெட்டர் டோட்டல் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் தான் கீழே 4வது ரோமன் லெட்டருடைய டோட்டலில் கீழே வந்துடும். அதில் அந்த அமௌண்ட்டில் வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் நமக்கு போயிடும் இல்லையா. நெட் ப்ராஃபிட் பாருங்கள், இந்த வருஷம் நெட் ப்ராஃபிட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டேன் இல்லையா, அந்த நெட் ப்ராஃபிட்டில் 25% வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இங்கே போட்டுக்கணும். அதான் ஃபஸ்ட் ஐட்டமாக 4th ரோமன் லெட்டருக்குள்ளே ஃபஸ்ட் ஐட்டமாக வரும். இது வந்து 25% சம்பளம் சொல்லலைனாலும் சரி, ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு மேண்டேட்ரி. அடுத்தது வந்து அதை தவிர வேறு ஏதாவது அதர் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சம்பளம் இருந்தால் இந்த செகண்ட் வரும், இல்லைனா வராது. அடுத்தது வந்து ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட், அதாவது பேங்கினுடைய ஷேர் ஹோல்டருக்கு ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் இவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதான் ப்ரப்போஸ் பண்ணுறது, டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் போக உதாரணத்துக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமனுடைய டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 5 லட்சத்தில் உதாரணத்துக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் 2 lakhs போயிடுச்சு.
அதர் ரிசர்வ் 1 lakh போயிடுச்சு, அப்புறம் வந்து டிவிடெண்டுக்கு வந்து ஒரு 1 lakh போயிடுச்சு. அப்போ 4 lakhs போயிடுச்சா, மீதி 1 lakh இருக்கும். அதை தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்துங்க. சம் போடுறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டானும் கூட. இப்போ ஷெட்யூல் பார்ப்போம். ஒவ்வொரு ஷெட்யூல்லையுமே என்னென்ன கண்டென்ட் வருது அப்படின்னு பார்த்துக்குவோம். ஷெட்யூல் 13 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. நான் முதலே சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் இது போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மு போடுறப்போ பர்டிகுலர்ஸ் கரண்ட் இயர் மட்டும் போட்டால் போதும். ஆனால் ஆக்சுவலான ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரும் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் என்னெல்லாம் வரும்னா, எந்தெந்த லோனில் வந்து நமக்கு பணம் வருதோ, இன்ட்ரெஸ்ட் வருதோ, அது எல்லாம் இதில் கொண்டு வரணும். ஓகேவா? பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிஸ்கவுண்ட் ஆன் அட்வான்ஸஸ்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸு, இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வரும். இது வந்து இந்த ஐட்டம் தான் எழுதணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஷெட்யூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுன்னு இருக்கணும். சம்பளம் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதி நம்ம போட்டுக்கலாம். இதே ஐட்டம் அப்படியே வரணுங்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு, அதுதான் அப்படியே எழுதணும், அச்சடித்த மாதிரி எழுதணும். இது வந்து என்ன ஐட்டம் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை, ஒன்று மட்டும் தான் இருக்குன்னா ஒன்று மட்டும் எழுதி டோட்டல் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் எழுதி டேஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ எந்தெந்த லோன், எந்தெந்த வகையில் லோன் கொடுத்து, லோன் ஆன் கேஷ் கிரெடிட்டு, லோன் ஆன் என்னது ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலும் இருந்ததுன்னா அதெல்லாம் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம பேங்க் என்ன பண்ணுறோம், வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், வேறு ஒரு பேங்க்லேயோ வேறு கம்பெனிலையோ, அங்கேருந்து ஒரு வருமானம் வந்ததுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஷெட்யூல் 13 வரக்கூடிய ஐட்டம்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 14 அப்படிங்கிறது வந்து அதர் இன்கம். ஏற்கனவே சொன்னேன், அதர் இன்கமில் ஷெட்யூல் 13 வராத மீதி எல்லா இன்கமும் எடுத்துக்கலாம். ஓகேவா? கமிஷன், எக்ஸ்சேஞ்ச், ப்ரோக்கரேஜ், இதெல்லாம் வந்து பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம். என்ன டிடி கமிஷன்லாம் பேங்க்கில் வந்து ஒரு டிடி எடுக்கணும்னா கமிஷன் வாங்குறான் இல்லையா, அதெல்லாம் அது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே பேங்க்குக்கு இன்கம் தான். அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விற்றதுனால வர ப்ராஃபிட்டு, வேறு மிஸ்லேனியஸ் இன்கம், சேலரி, வேறு எது வந்தாலுமே இந்த எல்லா அதர் இன்கம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டு தான் அது. இது வந்து நம்ம சம்மை பொறுத்து நம்ம இங்கே எடுத்துக்கினா போதும். இதை டோட்டல் போட்டு இதை தான் நம்ம ஷெட்யூல் 14 சொல்லிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் கொண்டு போய் நம்ம எழுதணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். எந்தெந்த வகையில் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ், எந்த வகையான டெபாசிட்ஸாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்துடும். சும்மா ஃபார்மேட்டுக்கு 2-3 கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் போட்டு டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஓகேவா? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் எம்ப்ளாயீஸ் என்ன சேலரி கொடுத்தது, எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுத்தது, ரெண்ட்டு கொடுத்தது, பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஆடிட்டர்ஸ் ஃபீஸு, டைரக்டர்ஸ் ஃபீஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேவா? இதனுடைய டோட்டலை போட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ். ப்ரொவிஷன் கண்டிஜென்சிஸ்க்கு ஷெட்யூல் நம்பர் கிடையாது. பாருங்கள், இங்கேயும் நான் கொடுக்கல. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஷுவலான ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறது நமக்கு எப்படின்னு தெரியும். அதில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா பேடர்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறது, ஐயக்கடன் ஒதுக்கு, வரக்கடன் ஒதுக்குன்னு சொல்கிறோம். அது சம்மந்தப்பட்டதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிப்போம். ஆனால் பேங்கை பொறுத்த வரைக்கும் அது காமிக்க மாட்டான். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்கே இருக்கும்? ஹெட்டிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸில் இருக்குது. இந்த ஷெட்யூல் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, அதே மாதிரி டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருந்தால் அது வரும். இது மாதிரி இந்த 2 ஐட்டம் ரொம்ப முக்கியம். மீதியெல்லாம் இல்லைனா கூட இந்த 2 ஐட்டம் மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ராப்ளத்தில். இதை ஒரு டோட்டல் போட்டு ஷெட்யூல் நம்பர் இல்லாத இடத்துல எழுதிட்டு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை முடிக்கணும். ஸோ இதுதான் டோட்டல் ஃபார்மேட் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ஷெட்யூல் வரும். ஷெட்யூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, ஷெட்யூல் 14 வந்து அதர் இன்கம், ஷெட்யூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், அப்புறம் வந்து ஷெட்யூல் 16 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஷெட்யூல் நம்பர் இல்லாதது ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ். இது வந்து இந்த 5க்கும் தனியாக ஒர்க்கிங்ஸை போட்டுட்டு அதனுடைய டோட்டல் அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் நாம் அந்த ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மேட்டு பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஃபில்அப் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் தெரிஞ்சிடும். அதுலேருந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்க்கு வேறு ஏதாவது ரிசர்வ்க்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது போக மீதி அமௌண்ட்டை மட்டும் தான் பேலன்ஸ் ஷீட் கொண்டு போவோம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சம் வரலாம்.
அப்புறம் பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சம் வரலாம், அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் சம் வரலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி அதில் ப்ராப்ளம் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் வந்து புரிச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த்.